பிராண்டி செய்திகள் 3500 வருஷத்துக்கு முன்பே மூளை அறுவை சிகிச்சை, மண்டையோட்டில் சதுர ஓட்டை, இஸ்ரேலில் கிடைத்த அதிசய ஆதாரம். ஹிட்ஸிஸ், வணக்கம் மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், அப்பவே அனஸ்தீசியா கொடுத்திருப்பாங்களான்னு யோசிக்க வைக்குது இந்த நியூஸ். இஸ்ரேலோட டெல் மெகிடோ பகுதியில ஒரு பணக்கார வீட்டு தரைக்கடியில 2 சகோதரர்களோட மண்டையோடு கிடைச்சிருக்கு. அதுல ஒருத்தருக்கு தலையில சதுர வடிவத்துல ஓட்டை இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி மெடிக்கல் ரகசியங்கள். வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட். அந்த சதுர ஓட்டை 1. பாஸ், ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மண்டையோட்டை பார்த்தப்போ ஷாக் ஆயிட்டாங்க. அதுல கரெக்டா 1.2 இன்ச் அளவுல ஒரு சதுர வடிவ ஓட்டை இருந்திருக்கு. இத பழங்காலத்துல ட்ரெப்பனேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது மண்டையோட்ட துளையிடுற ஒரு சர்ஜரி தலைவரே. பணக்கார சகோதரர்கள் 2. கிமு 1550ல வாழ்ந்த 2 அண்ணன் தம்பிங்களோட மண்டையோடு இது. அவங்க வாழ்ந்த வீடு, அங்க கிடைச்ச தங்க காசுகள், மண்பாண்டங்களை வச்சு பார்த்தா அவங்க ரொம்ப வசதியான குடும்பம்னு தெரியுது. அதனாலதான் அந்த காலத்திலேயே அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு நண்பா. நோயால் வந்த வினை. 3. அந்த 2 பேருக்குமே பிறவியிலேயே சில குறைபாடுகள் இருந்திருக்கு. எலும்புகள்ல தழும்புகள் இருக்கிறத வச்சு பார்த்தா அவங்களுக்கு தொழுநோய் இருந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வலிய குறைக்க தான் இந்த ஆபரேஷனை செஞ்சிருக்காங்க மக்களே. உயிரோட இருந்தப்போதான் இந்த சர்ஜரி நடந்திருக்கு. ஏன்னா அந்த எலும்போட விளிம்புகள்ல இருக்கிற நிறம் மற்றும் வெட்டுக்காயங்கள் அது லிவிங் போன்ல செஞ்சதுன்னு உறுதிப்படுத்துது பாஸ். சர்ஜரி ஃபெயிலியரா? ஆனா பாவம் பாஸ், ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் எலும்பு வளர்ந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்ல. அநேகமா அந்த நபர் ஆபரேஷன் நடக்கும்போதோ இல்ல அது நடந்து கொஞ்ச நேரத்திலேயோ இறந்திருக்கலாம்னு டாக்டர் சொல்றாங்க ப்ரோ. ஆபத்தான இடம். அந்த வெட்டுக்காயம் மண்டையோட்டோட ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல, அதாவது சுப்பீரியர் சாஜிட்டல் சைனஸ்ல இருக்கு. அங்க ஒரு சின்ன நரம்பு கட்டானா கூட ரத்தம் அருவி மாதிரி கொட்டும். இப்போ இருக்கிற வசதியிலேயே அது கஷ்டமான ஆபரேஷன். அப்போ எப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல சகாக்களே. உலகம் முழுக்க நடந்த மர்மம். இந்த மாதிரி ட்ரெப்பனேஷன் பெரு, பொலிவியா, சீனா, ஆப்பிரிக்கான்னு பல நாடுகள்ல நடந்திருக்கு. ஆனா மத்திய மேற்கு நாடுகள்ல இது ரொம்ப அபூர்வம். அன்புக்குரியவங்களோட வலிய குறைக்க எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் முயற்சி செஞ்சிருக்கான்னு நினைக்கும்போது வியப்பா இருக்கு அண்ணாச்சி. பாஸ், 3500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குடும்பம் தம் புள்ளையோட வலிய குறைக்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்குன்னா மனுஷனோட அன்பும் மருத்துவ தேடலும் எவ்வளவு பழசுன்னு புரியுது. நம்ம தல அஜித் விவேகம் படத்துல சொன்ன அந்த ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உயிரை காப்பாத்துற போராடுறவன் தான் உண்மையான ஹீரோ. அது 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி. நிஜமாவே பாஸ், அந்த தம்பிக்கு அனஸ்தீசியா கொடுத்திருப்பாங்களா இல்ல வலியில துடிச்சிருப்பாரான்னு நினைச்சாலே உடம்பெல்லாம் சிலிர்க்குது பாஸ். கண்ணா, அறிவியல் வளரலாம், ஆனா தேடல் என்னமோ அப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. 3500 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த அந்த